ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாப்டர் நேம் என்னென்னா ஜான். இந்த சாப்டர் ஃபுல்லாகவே ஜானோட பார்வையிலேருந்து அந்த கதையை சொல்லுவாங்க. ராபர்ட் விண்டர்ஃபீல்டுக்கு வந்திருக்கனால அங்கே ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த பார்ட்டிக்கு ஒவ்வொருத்தவங்களாம் வந்துட்டுருக்காங்க. இதை ஜான் பார்த்துட்ருக்கான். ஃபஸ்ட்டு நெட் செர்சி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. செர்சி ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லி ஜான் கேள்விப்பட்டிருக்கான். ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறான். செர்சியோட அந்த கேர்லி ஹேருக்கும் க்ரீன் ஐஸுக்கும் அவங்க போட்டிருக்க நெக்லஸ்க்கும் ரொம்ப அழகாக இருக்காங்க. உண்மையிலே செர்சி ரொம்ப அழகாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜான் நினைக்கிறான். அதுக்கப்புறமாட்டி ராபர்ட் கேட்லின் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. நெட் ராபர்ட்டை பற்றி நிறையா சொல்லியிருக்காரு. ஆனால் இதுக்கு ஆப்போசிட்டாக இப்போ ராபர்ட் இருக்காரு. நெட் சொன்னது எல்லாமே அவர் ரொம்ப அழகான சிறந்த போர் வீரர் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. ஆனால் இப்போ அவரை பார்க்குறதுக்கு ஒரு போர் வீரர் மாதிரியே இல்லை. நல்லா வெயிட் போட்டுட்டு தாடி வச்சுட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் ரிக்கன் வரான். அதுக்கப்புறம் ராப் மெர்சலா கூட்டிகிட்டு வரான். இந்த மெர்சலா யாருன்னா செர்சியோட பொண்ணு தான். இந்த மெர்சலா ராபை பற்றி வைக்கப்படுறா. ஆனால் இது கூட ராபுக்கு புரியல. அதுக்கப்புறம் ஆர்யா டாமன் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கா. சான்சா ஜெஃப்ரியை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கா. அதுக்கு பின்னாடி செர்சியோட பிரதர்ஸ் வராங்க, டிரியனும் ஜெய்மியும். ஜெய்மி ரொம்ப அழகாக இருப்பார். அவரோட கேர்ள் ஹேருக்கும் க்ரீன் ஐஸ்க்கும் ரொம்ப அழகாக இருப்பார். ஜான் அப்படியே ஜெய்மியை பார்த்துட்ருக்கான். ஒரு கிங்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் ஜெய்மி போகும்போது பின்னாடியே கிங்ஸ் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக கத்துறான். ஏன்னா இவன் தான் ஏரி ஸ்டார்க்கேன் கொண்டு இருப்பான்ல, அதனால தான் அப்படி கத்துறான். டீரியன் பார்க்குறதுக்கு கேவலமாக இருப்பான் அப்படின்னு புக்கில் சொல்லியிருக்காங்க. ஹீ லுக்ஸ் அக்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவனோட பெரிய தலைக்கும் அவனுக்கு ஒரு ஐ பிளாக் கலர்லேயும் இன்னொரு ஐ க்ரீன் கலர்லேயும் இருக்குது. இவங்க எல்லாருமே போயிட்டு மேலே ஒரு டேபிள் போட்டிருக்காங்க. அங்கே போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. பார்ட்டியை என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஜான் கீழே தான் உட்காந்துருக்கான். ஏன்னா ஒரு பாஸ்டர்ட் சன்னால கீழே உட்காந்துருக்கான். அப்போது நெட் சொல்கிறாரு, இன்றைக்கி மட்டும் நீங்கள் ஒவ்வொரு கப் ஒயின் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற சில்ட்ரன் கிட்டலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் ஜான் அப்படி இல்லை, அவன் கீழே தானே உட்காந்துருக்கான். அவன் இஷ்டத்துக்கு அவனுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஒயின் குடிச்சிட்ருக்கான். இந்த மாதிரி சில நேரங்களில் மட்டும் ஜானுக்கு ஒரு பாஸ்டர்டாக இருக்கிறது பிடிக்கும். ஏன்னா அவங்க மேலே இருக்கவங்களுக்குலாம் ரூல்ஸ் இருக்குது, இவனுக்கு ரூல்ஸ் இல்லைல்ல. அதனால சில நேரங்களில் மட்டும் அவனுக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் பெஞ்சன் ஸ்டார்க் வராரு. அவர் ஜானை பற்றி சிரிச்சுட்டே போகிறாரு. அதுக்கப்புறம் தியான் வரான். இவன் ஜானை பற்றி சிரிக்கல. ஆனால் இது ஒன்றும் புதுசு இல்லை. இவங்க ரெண்டு பேருக்கு எப்போவுமே ஆகாது. அதுக்கப்புறம் ஜான் கீழே இருந்துட்டு குடிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். நிறுத்தவேல குடிச்சிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் டேபிள் கீழே ஒரு உருவம் எட்டி பார்க்குது. அதுக்கு ரெட் கலர் ஐஸ் இருக்குது. அது வேறு ஒன்றும் இல்லை, ஜானோட டயர் உல்ஃப் தான். உடனே ஜான் கேட்குறான், அதுக்குள்ளே திரும்ப பசிக்க ஆரம்பிச்சிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கப்புறம் அந்த டேபிள் சிக்கன் இருக்குது, அதை எடுத்து போடுறான். மற்ற சில்ட்ரன்ஸ்க்கெலாம் டயர் உல்ஃப் எடுத்துகிட்டு வர அனுமதி இல்லை. ஜான் கீழே தானே உட்காந்துட்டு இருக்கான். அவனை யாருமே எதுவுமே சொல்லலை. ஸோ அவன் மட்டும் கூட்டிகிட்டு வந்திருக்கான். அப்போது பென் அங்கேருந்து ஜான் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஜானோட தலையை தடவி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதான் அவனோட டயர் உல்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு ஜான் ஆமாம், இது பேர் கோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பென் அந்த டயர் உல்ஃபே பார்த்துட்டு இருக்காரு. அந்த டயர் உல்ஃப் அமைதியாக இருக்குது. உடனே சொல்கிறாரு, இந்த டயர் உல்ஃப் பரவாயில்ல, அமைதியாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஜான் சொல்கிறான், இது மற்ற டயர் உல்ஃப் மாதிரி இல்லை, இது மோஸ்ட்லி சவுண்ட் போடாது, அதனால தான் நான் இதுக்கு கோஸ்ட்டுன்னு பேர் வச்சேன். இது மட்டும்தான் ஒயிட் கலர், மற்ற எல்லாமே கிரே அண்ட் பிளாக் கலர் அப்படின்னு ஜான் சொல்லிட்டு இருக்கான். அப்போ பென் கேட்குறாரு, நீ எப்போவுமே அவங்க கூட உட்காந்து சாப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஜான் இல்லை, மோஸ்ட்லி அவங்க கூட தான் உட்காந்து சாப்பிடுவேன். ஆனால் இன்றைக்கி நோபல் ஃபேமிலிஸ்லாம் வந்திருக்காங்க, அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டா கேட்லினுக்கு பிடிக்காது அப்படின்னு ஜான் சொல்கிறான். அப்போ பென் என் அண்ணன் சோகமாக இருக்கான், எப்பவும் போல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு ஜான் நானும் நோட்டீஸ் பண்ணேன், அப்போ சோகமாக தான் இருக்காரு. கிங் நல்லா ஜாலியாக குடிச்சிட்டு இருக்காரு. குயினும் கோவமாக தான் இருக்காங்க. ஏன்னா ராபர்ட் வந்ததும் லியானா ஸ்டார்க்கை பார்க்க போனது குயினுக்கு பிடிக்கல அப்படின்னு ஜான் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு பென் நீ எல்லாத்தையும் நல்லா நோட் பண்ணுற, உன்ன மாதிரி ஒரு ஆள் தான் நைட் வாட்சுக்கு தேவை அப்படின்னு பென் சொல்கிறாரு. உடனே ஜான் என்னையும் நைட் வாட்சுக்கு கூட்டிகிட்டு போங்க, நான் நல்லா சண்டை போடுவேன் அப்படின்னு ஜான் சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி சின்ன பையனுக்கு நைட் வாட்ச் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு பென் சொல்கிறாரு. அதுக்கு ஜான் நான் சின்ன பையன் இல்லை, நான் இப்போ ஒரு மேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஜான் டேரன் டார்கேரியன் அப்படின்ற ஒருத்தர் அவரோட 14 வயசில் டோனை கைப்பற்றிருப்பார். அதை சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு பென் ஏ பையா, இந்த ராபர்ட் இந்த 7 கிங்டமே கைப்பற்றுறதுக்கு 10,000 மென்னை இந்த போரில் இழந்துட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டேரன் டார்கேரியன் அவனோட 18 வயசில் இறந்துட்டான், தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு பென் பதிலுக்கு கேட்குறாரு. அதுக்கு ஜான் கோவமா, நான் எதையும் மறக்கலை, நான் நைட் வாட்சில் சர்வ் பண்ணணும், என்னை சேர்த்து விடுங்க அப்படின்னு மட்டும் அவன் சொல்கிறான். அதுக்கு ஜான் சொல்கிறான், நான் தூங்கும்போது பல தடவை நினச்சிருக்கேன், ராப் ஃப்யூச்சரில் இந்த நார்த்துக்கு கிங் ஆயிடுவான், பிரானும் ரீக்கன் அவனுக்கு பேனர்மேன் ஆயிடுவாங்க, ஆர்யாவும் சான்ஸாவும் ஒரு நோபல் ஹவுஸ் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க,
என்ன மாதிரி ஒரு பாஸ்டர்டுக்கு வந்து இங்கே என்ன நிலைமை அப்படின்னு நான் பல தடவை நினச்சிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கு பென் வந்து உனக்கு புரியல, எங்களுக்கு வந்து ஃபேமிலிஸ் கிடையாது, எங்களோட ஒய்ஃப் வந்து டியூட்டியும் மரியாதையும் மட்டும்தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு ஜான் வந்து என்ன மாதிரி ஒரு பாஸ்டர்டுக்கும் மரியாதை வேணும், நான் வந்து உறுதிமொழி எடுக்க தயாராக இருக்கேன், என்னை வந்து நைட் வாட்சுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு வந்து ஜான் வந்து சொல்லிகிட்டு இருக்கான். நீ ஒரு 14 வயசு பையன், நீ ஒரு மேன் கிடையாது, நீ வந்து ஒரு பொண்ணை மீட் பண்ணாத வரைக்கும் நீ என்ன இழக்க போகிறோன்னு உனக்கு புரியல ஜான் அப்படின்னு வந்து பென் வந்து சொல்கிறாரு. அதுக்கு வந்து எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை, நான் வந்து நைட் வாட்சில் வந்து சர்வ் பண்ணணும், அதை மட்டும் ஜான் வந்து சொல்லிகிட்டே இருக்கான். அதுக்கு பென் வந்து உனக்கு தெரியல, நீ என்ன இழக்க போறியோ அதோட விலை வந்து உனக்கு தெரியல அப்படின்னு மட்டும் பென் வந்து சொல்கிறாரு. இதை கேட்டது வந்து ஜானுக்கு வந்து ரொம்ப கோபமாகுது. அவன் மனசுக்குள்ளே வந்து நான் ஒன்றும் உங்கள் பையன் இல்லை அப்படின்னு மட்டும் நினச்சிட்டு இருக்கான், வெளியில் சொல்லலைன்னா. அப்போ வந்து பென் வந்து சொல்கிறாரு, நீ நிறையா குழந்தைங்களுக்கு அப்பா ஆனதுக்கப்புறம் திரும்ப வா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அவர் எந்த மீனிங்கில் சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து நிறைய பாஸ்டர்டுக்கு வந்து அப்பா ஆனதுக்கப்புறம் வா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உடனே வந்து ஜான் வந்து நான் எப்போவுமே வந்து ஒரு பாஸ்டர்டுக்கு வந்து அப்பா ஆக மாட்டேன், நெவர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க டேபிளை வந்து தட்டி விட்றான். உடனே வந்து வெளியில் போகணுன்னு நினைக்கிறான். அவன் கண்ணு ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது, வெளியில் போக ட்ரை பண்ணுறான். அப்போது ஒருத்தவங்க மேலே வந்து இடிச்சிட்டு விழுந்துடுறான். அப்போது ஒருத்தவங்க வந்து அவனை தூக்கி விட ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த கையை தட்டி விட்டுட்டு தடுமாறிட்டே வெளியில் போகிறான். அப்படியே ஜான் பின்னாடி அந்த கோஸ்ட்டும் அவனோட போயிட்டு அவன் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கான். அந்த ஜன்னல் வழியாக வந்து மியூசிக் வந்துட்டுருக்கு. இதை தான் வந்து அவன் கடைசியாக வந்து கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவனோட சட்டையால் வந்து அவனோட கண்ணீரை வந்து துடைக்கிறான். அப்போது ஒரு வாய்ஸ் வருது, ஏ பையா அப்படின்னு சொல்லிட்டு. யாருன்னு பார்த்தா வந்து டிரியன் லானிஸ்டர். அவர் வந்து அந்த கோஸ்ட்டை பார்த்துட்டு இது ஊல்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. அதுக்கு ஜான் வந்து ஆமாம் டயர் ஊல்ஃப் அப்படின்னு வந்து சொல்கிறான். அதுக்கப்புறம் இது பேர் வந்து கோஸ்ட் அப்படின்னு வந்து சொல்கிறான். அதுக்கப்புறம் ஜான் வந்து டிரியனை பார்த்து நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறான். உள்ளே வந்து ரொம்ப ஹாட்டாகவும் சவுண்டாகவும் இருக்குது, அதனால தான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி டிரியன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் டிரியன் வந்து கேட்குறாரு, நான் உன்னோட ஊல்ஃப் வந்து டச் பண்ணி பார்க்கவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. உடனே ஜான் வந்து தயக்கத்தோடு அப்படி தலையாட்டுறான். டிரியன் வந்து தடவி கொடுக்க ட்ரை பண்ணுறாரு, ஆனால் அந்த கோஸ்ட் வந்து பின்னாடி ஓடிடுது. அதுக்கப்புறம் வந்து ஜான் வந்து கோஸ்ட்டை கூப்பிட்டு இங்கே வா, இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து தடவி கொடுங்க, இப்போ வந்து மூவ் ஆகாது, நான் அதுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். அதுக்கப்புறம் அவரும் தடவி கொடுத்துட்டு நைஸ் ஊல்ஃப் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நான் மட்டும் இங்கே இல்லைனா வந்து அதை வந்து உங்களை கடிச்சு கொதறி இருக்கும் அப்படின்னு வந்து ஜான் வந்து சொல்கிறான். அப்போ நீயே பக்கத்தில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டிரியன் லானிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ கொடுக்குறாரு. ஜான் வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறான். அதுக்கப்புறம் உடனே டிரியன் வந்து நீ தான் நெட்டோட பாஸ்டர்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறான். அதுக்கு வந்து ஜான் வந்து எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கான். அதுக்கு டிரியன் உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் நீ தானே நெட்டோட பாஸ்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறான். அதுக்கு ஜானும் ஒத்துக்கிறான். உங்ககிட்ட வந்து இந்த நார்த்தோட சாயில் வந்து அதிகமாக இருக்குது உன் பிரதர்ஸை விட அப்படின்னு வந்து டிரியன் வந்து சொல்கிறான். அதுக்கு ஜான் வந்துட்டு அவங்க என்னோட ஹாஃப் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கரெக்ட் பண்ணுறான். அப்போ டிரியன் வந்துட்டு நீ யாருன்றதை எப்போவுமே நீ மறந்துடாத, அதை வந்து உன்னோட ஸ்ட்ரென்த்தாக மாற்றிக்க, ஏன்னா அந்த உலகம் அதை மறக்காது, அதை வந்து நீ ஒரு கவசமாக வந்து எப்போவுமே போட்டுக்க, அதை வந்து அதுக்கு மேலே உன்னை வந்து ஹர்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் கொடுத்துட்ருக்காரு. ஆனால் ஜானுக்கு வந்து இந்த அட்வைஸ் கேட்குற மூடுலலாம் இல்லை. உடனே வந்து ஜான் கேட்குறான், உங்களுக்கு என்ன தெரியும் ஒரு பாஸ்டர்டாக இருக்க பற்றி அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக கேட்குறான். அதுக்கு டிரியன் வந்துட்டு எல்லா குலர்களும் உங்கள் அப்பா கண்ணு முன்னாடி ஒரு பாஸ்டர்ட் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு ஜான் வந்துட்டு நீங்கள் வந்து உங்கள் அம்மாவுக்கு பிறந்த உண்மையான பையன் அப்படின்னு வந்து ஜான் வந்து சொல்கிறான். அதுக்கு டிரியன் வந்து நிஜமாவா, ஆனால் என் அப்பா வந்து இதை ஒத்துக்கிட்டதே கிடையாது அப்படின்னு வந்து டிரியன் வந்து சொல்கிறாரு. அப்போ ஜான் வந்து சொல்கிறான், நான் என் அம்மாவை பார்த்ததே கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறான். அதுக்கு டிரியன் வந்துட்டு கண்டிப்பாக அது ஒரு பொண்ணு தான், அதில் டவுட்டே கிடையாது, ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, எல்லா குள்ளர்களும் மேபி வந்து பாஸ்டர்டாக இருக்கலாம், ஆனால் எல்லா பாஸ்டர்ட் வந்து குள்ளர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு உள்ளே போகிறான். அப்போது அங்கே வந்து வர்ற ஒளி வந்து டிரியன் மேலே பட்டுட்டு கீழே நிழல் விழுது. அந்த நிழல் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அது வந்து ஜான் பார்க்கும்போது அவனுக்கு ஒரு மன்னரை பார்க்குற மாதிரியே இருக்குது. டிரியன் வந்து ஒரு கிங்காக கண்ணுக்கு தெரிகிறான். அவ்வளோதான் இந்த சாப்டர். இந்த சாப்டரில் வந்து புக்குக்கும் சீரீஸ்க்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. புக்கில் இருக்க நிறைய கண்டென்ட் வந்து சீரீஸில் கிடையாது. சீரீஸில் வந்து ஆர்யா வந்து சான்சா மேலே வந்து சாப்பாடை தூக்கி போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் அப்படி ஒரு சீன் வந்து புக்கில் கிடையவே கிடையாது. அதே மாதிரி வந்து ஜான் வந்து புக்கில் வந்து அந்த பார்ட்டி ஹாலுக்குள்ளே தான் இருப்பான், ஆனால் சீரீஸில் வந்து அவனை வந்து வெளியில் தான் காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் புக்கில் அவங்க சொல்லியிருக்க அப்பியரன்ஸுக்கும் சீரீஸில் அவங்க காமிச்சிருக்க அப்பியரன்ஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. ஜெஃப்ரி வந்து ஒரு பொண்ணு மாதிரி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு புக்கில் வந்து சொல்லியிருப்பாங்க. லிப்ஸ் வந்து பெருசாக இருக்க மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவனுக்கு சீரீஸில் வந்து லிப்ஸே இருக்காது. எனக்கு வந்து பர்சனலாக வந்து ஜான் ஸ்னோவோட கேரக்டர் வந்து புக்கில் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு பாஸ்டர்னால் வந்து இவ்வளோ ஃபீல் பண்ணுவான் அப்படின்றது வந்து ரொம்ப கரெக்டாக இருக்க மாதிரி புக்கில் இருக்குது. பட் எனக்கு சீரீஸில் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோதான் கைஸ், தேங்க்யூ கைஸ்.